வடகொரியாவின் புதிய போர்க்கப்பல் நேரில் ஆய்வு செய்த கிம் ஜாங் உன். வணக்கம், இது உங்கள் பிபி மீடியா நியூஸ். நான் உங்கள் வெங்கடேசன். உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் வடகொரியா தன் பக்கம் திருப்பியுள்ளது. அணு ஆயுத திறனை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக 5000 டன் எடை கொண்ட புதிய போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களின் சோதனைகளை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேர்வில் பார்வையிட்டுள்ளார். இந்த போர்க்கப்பலுக்கு காங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது வடகொரியாவின் புதிய தலைமுறை ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல்களில் 2வது கப்பலாகும். அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய கப்பற்படை உருவாக்கும் திட்டத்தில் இது முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த போர்க்கப்பலை கடலில் இறக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அது சேதமடைந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் கப்பல் முழுமையாக பழுது பார்க்கப்பட்டது. தற்போது வெற்றிகரமாக கடல் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற இந்த கடல் சோதனையில் கப்பலின் முக்கிய பீரங்கி, தானியங்கி பீரங்கிகள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், இலக்கை கண்டறியும் ரேடார் மற்றும் மின்னணு போர் அமைப்புகள் ஆகியவை சோதிக்கப்பட்டன. அதோடு அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக கூறப்படும் மூலோபாய குரூஸ் ஏவுகணையும் சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனைகளை கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டு கப்பலை விரைவில் செயலில் ஈடுபடுத்த உத்தரவிட்டதாக வடகொரிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு ஏன் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது? காரணம், இதுவரை ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளில் கவனம் செலுத்தி வந்த வடகொரியா தற்போது தனது கடற்படையையும் அதே அளவுக்கு நவீனப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. எதிர்காலத்தில் ஆண்டுக்கு 2 புதிய 5000 டன் போர்க்கப்பல்களையும் அதைவிட பெரிய 10,000 டன் போர்க்கப்பல்களையும் உருவாக்கும் இலக்கை கிம் ஜாங் உன் அறிவித்துள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளங்களிலும் சில யூடியூப் சேனல்களிலும் ஈரானின் கூட்டாளி அணு போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை என்ற தலைப்புகள் பரவி வருகின்றன. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி இந்த சோதனையில் ஈரான் நேரடியாக ஈடுபட்டதாக எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. இது முழுமையாக வடகொரியாவின் கடற்படை ஆயுத சோதனையாகவே சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இன்னும் பல முக்கிய தகவல்கள். இந்த போர்க்கப்பலின் திறன்கள் என்ன? இது அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பானுக்கு எந்த அளவிற்கு சவாலாக இருக்கிறது? அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் வெங்கடேசன். இது உங்கள் பிபிவி மீடியா. வடகொரியாவின் புதிய போர்க்கப்பல். உலக நாடுகள் ஏன் கவலைப்படுகின்றன? மீண்டும் நான் உங்கள் வெங்கடேசன். இது உங்கள் பிபிவி மீடியா நியூஸ். வடகொரியாவின் புதிய காங் போர்க்கப்பல் ஏன் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த 5000 டன் எடை கொண்ட டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல் வடகொரிய கடற்படையில் இதுவரை உருவாக்கப்பட்ட மிக நவீன போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் ஒரே நேரத்தில் பல்வேறு வகையான ஏவுகணைகளை ஏவக்கூடிய செங்குத்து ஏவுகணை ஏவுதளங்கள், வெர்டிகல் லான்ச் சிஸ்டம், சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்புகள், மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் நவீன துப்பாக்கி கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றுள்ளன. சமீபத்தில் நடைபெற்ற கடல் சோதனையில் கப்பலின் பிரதான பீரங்கி, தானியங்கி பீரங்கிகள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் கருவிகள் மற்றும் இலக்கை கண்டறியும் அமைப்புகள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக வடகொரிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக கூறப்படும் மூலோபாய குரூஸ் ஏவுகணையும் சோதனை செய்யப்பட்டது. இந்த போர்க்கப்பலை இன்னும் 2 மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் இணைக்க வேண்டும் என்று கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் வடகொரியாவின் கடற்படை திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சி தீவிரமடைந்துள்ளது. இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு ஏன் முக்கியம்? இதுவரை வடகொரியாவின் அச்சுறுத்தல் பெரும்பாலும் தரைமட்டத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்களை மையமாக கொண்டிருந்தது. ஆனால் தற்போது கடலில் இருந்து நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறனை வளர்த்து வருவது அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பானின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு புதிய சவாலாக கருதப்படுகிறது. கடற்படையில் அணு ஆயுத திறனை இணைப்பது எதிரியின் கண்காணிப்பை தவிர்த்து பல்வேறு திசைகளிலிருந்து தாக்குதல் நடத்தும் வாய்ப்பை உருவாக்கும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் இந்த கப்பல்களின் உண்மையான போர் திறன் குறித்து சுயாதீன நிபுணர்கள் இன்னும் எச்சரிக்கையுடன் மதிப்பீடு செய்து வருகின்றனர். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 2 என 5000 டன் போர்க்கப்பல்களையும் எதிர்காலத்தில் 10,000 டன் திறன் கொண்ட மிகப்பெரிய போர்க்கப்பல்களையும் உருவாக்கும் திட்டத்தை கிம் ஜாங் உன் அறிவித்துள்ளார். இது வடகொரியாவின் கடற்படை விரிவாக்க திட்டம் மிகவும் தீவிரமாக நடைபெறுவதை காட்டுகிறது. இந்நிலையில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதால் இந்த புதிய கப்பல்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ரஷ்யாவின் உதவி இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை சில ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர். ஆனால் இதற்கான உறுதியான சுயாதீன ஆதாரம் இதுவரை வெளியாகவில்லை. அடுத்த பகுதியில் இந்த ஆய்வு சோதனைக்கு உலக நாடுகள் அளித்துள்ள எதிர்வினைகள், ஆசியாவில் உருவாகும் புதிய பாதுகாப்பு சூழல் மற்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்பதை பார்ப்போம்.
மீண்டும் நான் உங்கள் வெங்கடேசன், இது உங்கள் பிபிவி மீடியா. வடகொரியாவின் கடற்படை எழுச்சி உலக அரசியலில் புதிய பதற்றமா? மீண்டும் நான் உங்கள் வெங்கடேசன், இது உங்கள் பிபிவி மீடியா. வடகொரியாவின் புதிய காங்கான் போர்க்கப்பலில் நடைபெற்ற ஏவுகணை சோதனை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிகழ்வு வெறும் ஆயுத சோதனை மட்டுமல்ல, ஆசியாவின் பாதுகாப்பு சூழலில் ஒரு புதிய அத்தியாயமாகவும் பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி வடகொரியா கடந்த சில ஆண்டுகளாக தரைமட்ட ஏவுகணை திட்டங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் தற்போது கடற்படையையும் அணு ஆயுத திறனுடன் மேம்படுத்த முயற்சி செய்து வருகிறது. கப்பல்களில் இருந்து ஏவப்படும் நீண்ட தூர ஏவுகணைகள் எதிரி நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு கூடுதல் சவாலாக அமையக்கூடும். இருப்பினும் இந்த புதிய போர்க்கப்பல்களின் உண்மையான போர்த்திறன் இன்னும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் வடகொரியாவின் கடற்படை விரிவாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் பாதுகாப்பு பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். சமீபத்தில் வடகொரிய அரசு ஊடகங்கள் ஜப்பானின் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை திட்டங்களை கடுமையாக விமர்சித்துள்ளன. அதே நேரத்தில் வடகொரியாவும் ஆண்டுதோறும் புதிய டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல்களை உருவாக்கும் இலக்கை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் கிழக்கு ஆசியாவில் இராணுவ போட்டி மேலும் தீவிரமடைவதை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. குறிப்பாக ஈரானின் கூட்டாளியான வடகொரியா அணுசக்தி போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை செய்கிறது போன்ற தலைப்புகள் வைரலாகியுள்ளன. ஆனால் தற்போது கிடைத்துள்ள சர்வதேச செய்தி நிறுவனங்களின் தகவல்களின்படி இந்த சோதனையில் ஈரான் நேரடியாக பங்கேற்காததாக பங்கேற்றதாக உறுதியான ஆதாரம் இல்லை. இது வடகொரிய கடற்படையின் ஆயுத சோதனையாகவே அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. முடிவாக, வடகொரியாவின் இந்த நடவடிக்கை அந்நாட்டின் கடற்படை நவீனமயமாக்கல் திட்டத்தில் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. கிம் ஜாங் உன் தலைமையிலான அரசு எதிர்காலத்தில் மேலும் பெரிய போர்க்கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடல் வழி ஏவுகணை திறன்களை உருவாக்கும் இலக்கை வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இந்த புதிய போர்க்கப்பல் உண்மையில் வடகொரியாவின் இராணுவ சக்தியை எவ்வளவு உயர்த்தும்? அது ஆசியாவின் பாதுகாப்பு சமநிலையை மாற்றுமா, அல்லது இது ஒரு அரசியல் மற்றும் இராணுவ வலிமை வெளிப்பாடா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் மாதங்களில் தெளிவாகும். இதுவரை பார்த்தது வடகொரியாவின் புதிய 5000 டன் காங்கான் போர்க்கப்பல் மற்றும் அதில் நடைபெற்ற ஏவுகணை சோதனை குறித்த சிறப்பு செய்தி. நன்றி. தொடர்ந்து உலகின் முக்கிய நிகழ்வுகளை நடுநிலையான மற்றும் துல்லியமான செய்திகளாக வழங்க பிபிவி மீடியா நியூஸை பாருங்கள். வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன்.